அதிகாலையில இருந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதை தாண்டி செல்போனை எடுக்காது. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம கையில பிசாசு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பிசாசு எங்க வந்தான் தெரியுங்களா? கர்த்தர் படைச்ச ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டான். இயேசு கிறிஸ்து பந்தி கொடுக்கும் பொழுது யூதாஸ்குள்ள பிசாசு புகுந்தான். அப்போ பிசாசு எந்த இடத்துல எந்த ரூபத்துல எப்படி வேணா வருவான். இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுங்களா? உங்களுடைய போன் காலையில எழுந்தோடனே தர்றாங்க. எதை எதை பக்கத்துல வச்சிருக்கிற போன் போனையும் இவனையும் பிரிக்க முடியல. சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இல்லனா பத 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 சார்ஜ் போடல. உனக்கு சார்ஜ் இல்லையா தெரியுமா? உனக்கு நீ சார்ஜே இல்லாம நிக்கிறியே. நீங்க ஒண்ணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல நான் இதை பார்த்து முடிக்கிறேன்னு பாப்பீங்க. அரை மணி நேரம் கொண்டு போயிடுங்க. அது 1 மணி நேரம் அசால்ட்டா போகும். தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நைட்ல நீங்க போய் படுக்கும்போது அந்த டே ஃபுல்லா போனுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தையும் வேதத்துக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தோட டைமை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு அதிகாரம் பைபிளுக்கு 1.5 மணி நேரம் போனுக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறணும். கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். டைம் ஒதுக்கு. தேவனுக்காக டைம் ஒதுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு.